நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கிறதுல சுணக்கம் காட்டியதா சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்போட அதே நேரம் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நேற்றைக்கு நடந்து முடிந்துச்சு. தேர்தலில் 69.46% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் சென்னை லோயலா கல்லூரியில் இயந்திரங்களை பாதுகாப்பு அறைகளை வைக்கும் பணியை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள லயோலா கல்லூரியில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் 100க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஜூன் 4ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும். கட்டுப்பாட்டு அறையை திறக்க 2 சாவிகள் தேவைப்படும் வகையில் லாக் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சாவி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இருக்கும். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த ஆண்டு சென்னையில் 4% வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் வாக்களிக்கிறதுல ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க, ரொம்ப தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களில் 10ல் 4 பேர் வாக்களிக்க தவறிட்டாங்க. தேர்தல் ஆணையம் முறையாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதிலும் நகர்ப்புறங்களில் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வாக்களிக்க சுணக்கம் காட்டியதும் வாக்கு சதவீதம் குறைய காரணம் அப்படின்ட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறாரு. நாம் வாக்களித்தால் என்ன மாற்றம் வரப்போகிறது என்ற நகர்ப்புற மக்களின் எண்ணமும் வாக்கு சதவீதம் குறையறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் வாக்களிக்கிறதுல ரொம்ப தொய்வு காட்டியிருக்காங்க. இது ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் சராசரியாக 69.46% மட்டுமே வாக்குகள் பதிவாயிருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் சுமார் 73% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை வாக்குப்பதிவு குறைஞ்சதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது. சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய வேற்று தொகுதி மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க போதுமான போக்குவரத்து வசதி இல்லாததே முக்கிய காரணமாக கூறப்படுது. அதையும் தாண்டி அவங்க போக்குவரத்தை பயன்படுத்தி வெளியூருக்கு போகும் பட்சத்தில் பயண செலவுகள் குறித்து தயக்கத்தாலும் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்லவில்லை. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இந்த முறை தேர்தல் நாள் வார இறுதியில் வந்ததால் சென்னை உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தோடு படையெடுத்து போயிருக்கிறாங்க. இதுவும் வாக்குப்பதிவு குறையறதுக்கு காரணமாக பார்க்கப்படுது. இத்துடன் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முழு அளவில் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இது தவிர லட்சக்கணக்கானவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டிருப்பதும் வாக்குப்பதிவு குறைந்ததற்கான மற்றொரு மிக பெரிய காரணமாக பேசப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் உள்ளூர் பிரச்சனைகளை வலியுறுத்தி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தாங்க. இதுவும் வாக்குப்பதிவு குறையறதுக்கு காரணமாக பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொருவரும் அவங்க தரப்புலேருந்து வாக்குப்பதிவு இதனால் குறையுது, அதனால் குறையுது, இதனால் நாங்கள் ஓட்டு போடலை, அதனால் நாங்கள் ஓட்டு போடலைன்ட்டு இதை சாக்காக தான் எடுத்துக்க முடியும். மனசு இருந்தால் கண்டிப்பாக அவங்க இந்த வாக்குப்பதிவை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓட்டு ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் என்பது நிறைய மக்களுக்கு தெரியவில்லையா? இது பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது.